வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான சாத்த பச்சா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செய் இல்ல செத்து மடி அப்படின்றது. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது ரெஸ்லிங்லாம் விரும்பி பார்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சில சின்ன பசங்க ரெஸ்லிங்கை ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க. அதை நம்ம ரியல்ல எக்ஸிக்யூட் பண்ணா என்ன, அவங்க நடத்துற மாதிரி நம்மளும் ஃபைட் மாதிரி நடத்தினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி நடத்தும் போது என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது, இவங்களுக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அதெல்லாம் கடைசியில சால்வ் ஆச்சா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சுப்பிரமணியன் ஒருத்தரை காட்டுறாங்க. ரெஸ்லிங் ரிங்கில் இவர் குதிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காரு. ஆளு பார்க்க செம்ம பல்கா இருக்காரு. கீழே பார்த்தா ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு மேலதான் இவர் குதிக்க போறாரு போல. அந்த பொண்ணுமே கொஞ்சம் பயந்த மாதிரி தான் படுத்துட்டு இருக்காங்க. எதனால இந்த சூழல் வந்தது அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. அதாவது சின்ன பசங்களா இருக்கும் போதுல இருந்து காட்டுறாங்க. ஒரு வீட்டுல ஒரு 3 சின்ன பசங்க சோக் ஸ்லாம்லாம் போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இதுல 2 பேர் அண்ணன் தம்பியா இருப்பாங்க. இன்னொருத்தரோட பேரு தாமஸ் அப்படின்றது. சின்ன வயசுல இந்த 3 பசங்க எப்ப பாரு ரெஸ்லிங் விளையாடுற மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க போல. அம்மா இதை கவனிச்சிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க, எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டீங்க பாருங்க, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி விரட்டி விடுறாங்க. இந்த 3 பசங்களும் அங்க இருந்து சந்தோஷமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த சின்ன பசங்க ஜாலியா விளையாடுறாங்க. ஆனா இவங்க ரெஸ்லிங்க பார்த்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க ஊர்ல வந்து சண்டை போடுற மாதிரிலாம் நடக்கும். அதை பார்த்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் கள்ளத்து மணின்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் வர எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. ஊர்ல யாருக்குமே அவரை பிடிக்காது. எப்ப பாரு சீன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் வேற ஒரு இடத்துல இருந்து வால்டர்னு ஒருத்தர் வராரு. அந்த வால்டரை பொறுத்த வரைக்கும் சர்க்கஸ்ல வித்த காட்டுறவரா இருப்பாரு. ஒரு தீ விபத்துல சர்க்கஸை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதனால பொழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இங்க சண்டை நடக்கிறத பார்த்தோன்னே அந்த கள்ளத்து மணி கூட சண்டை போட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருப்பாரு. அப்பத்துல இருந்து எல்லாருமே வால்டரை தான் புகழ ஆரம்பிக்கிறாங்க. வால்டர் தான் கெத்துன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. வால்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் எல்லாருமே ஆசான்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு தெரிஞ்ச சண்டையை சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாரு. ஒரு 3 பசங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த 3 பசங்களுக்கு இவர் சண்டையெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. அந்த 3 பசங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி இவங்க ஜாலியா விளையாடுறாங்க. அடிக்கடி ரெஸ்லிங்க பத்தி தான் பேசிப்பாங்க. ரெஸ்லிங்ல பெல்ட் எல்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் செஞ்சு விளையாடுவாங்க. இந்த எல்லா பசங்களும் சேர்ந்த மாதிரி சினிமா பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. கள்ளத்து மணின்னு ஒரு நபர் அடி வாங்கினார் பாத்தீங்களா, அப்படி அடி வாங்கினவரோட பையன் பேரு சிரியன் அப்படின்றது. அந்த சிரியனை பொறுத்த வரைக்கும் மாசா அங்க இருக்க கார்ல உட்காந்துட்டு இருக்கான். இவங்க அந்த காரை தொட்டு தான் பார்த்திருப்பாங்க. அதுக்கே அந்த பையன் டென்ஷன் ஆயிடுறான். இப்ப அவங்களோட ஆளை விட்டு இந்த சின்ன பசங்களை அடிக்க விடுறான். இந்த சின்ன பசங்க தான் சின்ன வயசுலயே நல்லா சண்டை போடுவாங்கல்ல, விடக்கூடாது, நம்ம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பொடி பசங்க தான் இருந்தாலுமே அந்த பெரியவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது வந்து தியேட்டர் வாசல்ல பட்டாசுலாம் இருக்கும். அந்த பட்டாசு எடுத்து அந்த கார்க்குள்ளேயே போட்டுறாங்க. அந்த காரை டேமேஜ் ஆக்கிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல, அதனால வால்டர் இந்த ஊரை விட்டு போயிடுவாரு. இந்த பசங்களும் ஒவ்வொரு திசைக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. 3 பேர்ல 2 பேர் அண்ணன் தம்பி. இன்னொருத்தர் பேரு தாமஸ்னு சொன்னல, அந்த தாமஸ் ஊரை விட்டு போயிருப்பார் போல. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வந்தவர் எப்பவுமே கேதர் ஆகுற அந்த கடைக்கு வந்துடுறாரு. அந்த கடையில் தான் இப்போ ஆசான் இருக்காரு. ஆசானை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முதல்ல ஹீரோவோட பேரை சொல்லி ஹீரோ எங்கன்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவோட பேரு சேவியோ அப்படின்றது. சேவியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்ல தான் வேலை பார்க்கறான்ற மாதிரி இந்த ஆசான் சொல்றாரு. சரி, சேவியோட அண்ணனான வெற்றி எங்கன்னு கேட்கிறாரு. வெற்றியை பத்தி கேட்டோன்னா இந்த ஆசானோட முகமே மாறிடுது. ஏன்னா வெற்றி தப்பு பண்ணி இப்ப ஜெயில இருக்கிறது தெரிய வருது. இது ஜெயிலுக்கு போயிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. சரி, அதை பத்தி எதுக்கு பேசிட்டு சேவியோவை போய் பாருன்ற மாதிரி சொல்றாரு. இந்த தாமஸும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் சேவியோ வேலை பார்க்கற அந்த போட்டை நமக்கு காட்டுறாங்க. ஆளுங்களெல்லாம் அடுத்த கரைக்கு கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போட்டா தான் இருக்கும். ஒரு சின்ன பையன் ஏறுறதுக்காக வரும்போது விழுற மாதிரி போயிட்டு இருக்கான். ஐயோ, சின்ன பையன் விழுந்துற போறான்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சேவியோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. அந்த பையனை பிடிச்சு மேல தூக்கிடுறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் பொண்ணை பாத்துக்கிறாருன்னு தெரிய வருது. இவரோட அண்ணன் வெற்றி ஜெயில இருக்காருல, அந்த அண்ணனோட பொண்ணை இவர் பாத்துக்கிறாருன்னு தெரிய வருது. வந்த தாமஸ் இருக்கார்ல, நான் தான் தாமஸ்ன்றதெல்லாம் சொல்ல மாட்டாரு. இவர் பண்ற எல்லாத்தையும் லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் பொண்ணு மேல இவர் ரொம்ப பாசமா இருக்காரு. 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் லாங்ல இருந்து கவனிக்கிறாரு. இந்த தாமஸும் ஃபாலோ பண்ணியே வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அப்ப திடீர்னு ஹீரோ இருக்கார்ல, இந்த தாமஸை சட்டுன்னு அடிக்கிறாரு. யாரா நீ ரொம்ப நேரம் ஃபாலோ பண்றேன்னு கேக்குறாரு. டே மச்சான், நான் தாண்டா உன் ஃப்ரெண்டு தாமஸ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. தாமஸ் நீயாடா அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணு இவன் யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவருமே அறிமுகப்படுத்தி
வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய போட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாருல, அந்த போட்டை ஓனர் வித்துட்டாரு போல. இவங்களுக்கு வேலை போயிருது. இவருக்கும் ஒரு பையனுக்கும் வேலை போயிருக்கும். கவலைப்படாதடா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையனை இவரும் கூட்டிட்டு போறாரு. அந்த சின்ன பொண்ணு பிடிச்சவங்களுக்கு ஸ்டிக்கர்லாம் மூஞ்சில ஒட்டி விடுவா. எனக்கும் ஒட்டி விடுன்ற மாதிரி தாமஸ் கேக்குறாரு. இன்னும் ஒண்ணு எனக்கு பிடிக்கல, என் சித்தப்பாக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணித்தா, அதுக்கப்புறம் ஒட்டுறன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இவர் ஒரு பிளானை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு. அது என்னன்னா, சின்ன வயசுல நம்ம ரெஸ்லிங்லாம் பண்ணுவோம்ல, அந்த ரெஸ்லிங்கை நம்ம ஆரம்பிச்சா என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இதே சமயம் தான் நம்ம ஹீரோ இருக்கார்ல, தெரியாம ஒரு பாக்ஸை தள்ளி விடுறாரு. அந்த பாக்ஸுக்குள்ள சின்ன வயசுல இவங்க பெல்ட் மாதிரிலாம் செஞ்சு விளையாண்டாங்கல்ல, அந்த பெல்ட் தட்டுப்படுது. இவருக்குமே இந்த ஆசை இருக்குன்றது தெரிய வருது. எப்படியாவது இதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு அக்கா இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க அப்பப்ப ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க போல. இந்த அக்காக்கு சுப்பிரமணியன் ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் எங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அந்த பையன் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான், சீக்கிரமா வந்துருவாங்கக்கா அப்படின்ற மாதிரி இவருமே சமாதான பத்தி அனுப்பி வச்சிடுறாரு. உண்மை என்ன தெரியுமா, அவன் இல்லீகல் வேலை பார்த்து ஜெயிலுக்கு போயிருப்பான். இப்ப அந்த குரூப்பை பாக்குறதுக்காக தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களையும் ரெஸ்லிங்ல சேர்த்துக்கிற மாதிரி இவங்க 2 பேர் பிளான் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. டே, இவங்களெல்லாம் வச்சு ரெஸ்லிங் பண்ண முடியுமான்ற மாதிரி ஹீரோ சந்தேகமா கேட்கிறாரு. இந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே அவங்கள பாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, மியூசிக்கை இவரோட காதுல வைக்கிறாரு. அந்த மியூசிக்கோட கேட்கும் போது இவங்க 4 பேருமே ரெஸ்லிங் வீரர்கள் மாதிரி தெரியுறாங்க. செம்ம மாசா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேர் ஒரு பிளான் வச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி அவங்க 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல ஒரு பொண்ணும் இருப்பா, அந்த பொண்ணுகிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குரூப்பை சேர்ந்தவங்க இதெல்லாம் நடக்காது, நம்ம எல்லாம் சண்டை போட்டா யாரு பாப்பாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த சுப்பிரமணியன்ற பையன் இருக்கான்ல, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்ற மாதிரி கிளம்புறான். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம சண்டை போடுறதையும் எல்லாரும் பாப்பாங்கன்றத புரிய வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அவங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோ வேகமா அவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப பின்னாடியில இருந்து சுப்பிரமணியை எட்டி மிதிச்சு விழ வச்சிடுறாரு. இதுல சுப்பிரமணி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். என்னைய அடிச்சிட்டல அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வரான். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலுமே கோவத்துல அவன் அடிக்கிறதுக்காக வரான். இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத எல்லாருமே சுத்தி இருந்து வேடிக்கை பாக்குறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல கூடிடுறாங்கல்ல, இத பாக்குற இந்த 4 பேருக்குமே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இந்த 4 பேர்ல வர்கீஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்பா தான் வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வர்கீஸ் மேல கண் இல்ல. வர்கீஸ் குரூப்ல வேற ஒரு பெரியவர் இருப்பாரு, அவர் மேல தான் கண் இருக்கு. இதெல்லாம் வர்கீஸ் தெரியாம உருகி உருகி அந்த பொண்ணு கிட்ட பேசி பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு எப்ப காசு தேவைப்பட்டாலும் சுப்பிரமணியோட அம்மாவா ஒருத்தங்கள காமிச்சாங்கல்ல, அவங்க தான் காசெல்லாம் தந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இத பத்தி ஆசான் கிட்ட சொல்லலாம்னு ஆசானை பாக்குறதுக்காக இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஆசானும் நல்ல ஐடியா தான், சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் செரியன்னு ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலா இவனால் தான் சிலர் பிரியலாம் செஞ்சிருப்பாங்க. அதாவது அந்த கார் ஓனரா ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பையன் தான் செரியனா இருப்பான். நீங்க பண்ண போற பாக்ஸிங் எல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, என்னோட பாடி பில்டிங் ஷோவை தான் பாக்குறதுக்காக எல்லாருமே வருவாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா என்கிட்ட தோத்து அசிங்கப்பட போறீங்கன்னு பேசிட்டு செரியன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவங்களுமே சண்டைக்கான இடத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கும், அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ சூப்பரா நம்ம இந்த விஷயத்தை டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா மத்தவங்க கொஞ்சம் சந்தேகமா தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும்ன்ற மாதிரி ஹீரோ உறுதியா சொல்றாரு. அந்த சைடு செரியன் இருக்காரு பாத்தீங்களா, பாடி பில்டர்ஸ் மாதிரி ஒரு 4 பேரை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. அவங்கள ரெடி பண்ணி சூப்பரா ஷோவை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவும் டீமோ சேர்ந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊரை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. ஏன் என்ன ஆச்சுன்ற மாதிரி இந்த தாமஸ் கேக்குறாரு. என் அண்ணன் ஜெயில இருந்து வரப்போறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ஜெயில இருந்து வந்தா நீ எதுக்காகடா கிளம்பணும், நீ என்னடா தப்பு பண்ணன்ற மாதிரி தாமஸ் கேக்குறாரு. இப்பதான் இவருமே பண்ண தப்ப சொல்றாரு. அது என்னன்னா, இவரோட அண்ணன் வெற்றி இருக்கார்ல, தப்பான ரூட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. அந்த செரியனுக்காக சில இல்லீகல் வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ இதை ஸ்டாப் பண்ணோம்னா செரியனை மாட்டி விடணும்னு நினைச்சிருப்பாரு. செரியன் ஒரு வேலை பண்ண போறது தெரிஞ்சு அந்த செரியனை மாட்டி விட்டுருப்பாரு. பிரச்சனை என்னன்னா, அந்த இடத்துக்கு செரியன் வந்திருக்க மாட்டான், வெற்றி வந்திருப்பாரு. ஐயோ அண்ணன் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் பயந்திருப்பாரு. அந்த சமயம் ஹீரோ ஃபேஸை கவர் பண்ணிருப்பாரு. யாரா நீ தான் போலீஸ்க்கு தகவலை கொடுத்தியான்ற மாதிரி அண்ணன் இவர் கூட சண்டை போட்டிருப்பாரு. அண்ணன் கையில ஒரு வாட்ச் இருக்கும், அது வால்டர் தந்த வாட்சா இருக்கும். அந்த வாட்ச் இவரோட கைக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. நான் தான் பண்ணன்றது அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்ப ஜெயில விட்டு வரவரு நேரா என் கூட சண்டை போடுறதுக்கு தான் வருவாரு, அதனால தான் பயமா இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. உன் அண்ணன் உன்கிட்ட சண்டைலாம் போட மாட்டாரு. நம்ம கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பிளான் பண்ணிருக்கோம், எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி தாமஸ் சொல்றாரு.
தாமஸ் இவ்வளவு சொல்றதுனால இந்த இடத்துலயே இருக்கலாம்ன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த சின்ன பொண்ணு நானும் வரேன்னு கேக்குறா. சின்ன பசங்களாம் வரக்கூடாதுன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. அந்த பாடி பில்டிங் ஷோவை நல்லபடியா பண்ணுன்ற மாதிரி செரியன் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கான். இவனோட அப்பா தான் கள்ளத்து மணியா இருப்பாரு. அதாவது வால்டர் கிட்ட ஸ்டார்டிங் ஒருத்தர் அடி வாங்கினார்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் கள்ளத்து மணியா இருப்பாரு. அந்த வால்டர் ஆளுங்களை நான் ஜெயிப்பம்பா அப்படின்ற மாதிரிலாம் பையன் பேசிட்டு இருக்காரு. உன்னால அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அப்பா ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த சமயம் உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே எப்பதான் ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ நடத்த போற ஷோல ஃப்ரீ பீர் தருவோன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஃப்ரீயா பீர் கிடைக்க போதா, அங்க போலான்ற மாதிரி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நில்லுங்க நில்லுங்கன்னு இவர் தடுக்கிறாரு. ஆனா எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்னெல்லாம் ஒரு ஷோவை ஒழுங்கா நடத்த முடியாதுன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி அப்பா பார்வையிலேயே இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இத பாக்குற இவருக்குமே செம்ம கடுப்பா இருக்கு. சே, கூட்டம் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. இவனுங்க என்ன பெருசா சண்டை போட்டுற போறாங்கன்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் எல்லாமே ஹீரோவோட டீம் கொஞ்சம் மொக்கையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, முதல் ஆளை நாங்க கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒருத்தனை வர வைக்கிறாங்க. சுப்பிரமணியன்னு குண்டா ஒரு பையன் தான் பாத்தீங்களா, அவனை கொம்பன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இறக்கி விடுறாங்க. இவன் கூட சண்டை போட போறதும் சாதாரண ஆள் இல்லன்ற மாதிரி பயங்கர பில்டப்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இந்த டீம்ல குருவின்ற ஒரு பொண்ணு இருப்பா. அவளை தான் நைட்ரோ பேட் அப்படின்ற பேர்ல இறக்கி விடுறாங்க. இது பொண்ணு சண்டை போட போறாளா, இவளால என்ன முடியும்ன்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் சுப்பிரமணி இருக்கான்ல, நீ யாருன்றத அவங்களுக்கு காட்டுன்ற மாதிரி இந்த பொண்ணு காதுல மட்டும் கேட்கிற மாதிரி சொல்றான். இவங்க ஏற்கனவே எப்படி சண்டை போடணும்னு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ரீமஸ் ஸ்டூடியோ எப்படி சண்டை போடுவாரு, பூந்து பூந்து போய் சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறவங்க சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிளாப் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. டிவியில பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் ஃபீல் வருது. சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங் ஒரு சீனை காமிச்சாங்கல்ல, அந்த சீன் இப்பதான் வருது. இந்த சுப்பிரமணி இருக்கான்ல, அந்த பொண்ணு மேல குதிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கான். ஆனா இவன் குதிக்கிறதுக்குள்ள அவங்க விலகிடுவாங்க. அப்படி விலகினவங்க மேற்கொண்டு அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பின் போட்டு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அவன் காதுல சொல்றான். இவங்களுமே பின் போட்டு இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடுறாங்க. இந்த கேங்ல வர்கீஸ்னு ஒரு நபர் இருக்கிறதா சொன்னல, இவரோட லவ்வர் கூட ஸ்பால வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா அவருக்கு இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத காட்டிலும் ஒரு பெரியவர் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேருமே ஓடி போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா வர்கீஸ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப வர்கீஸ் தான் அடுத்து சண்டை போடுறதுக்கு போனோம், என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டே, கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருக்கோண்டா போடான்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அவருமே செம்ம கோவத்துல இருக்காருல, அந்த கோவத்தெல்லாம் எதிர இருக்க ஃப்ரெண்டு கிட்ட காட்டலான்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. டே, நம்ம பிளான் பண்ண மாதிரி சண்டை போடுறா, இப்பெல்லாம் சண்டை போடாதுன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனா இவர் கேட்க மாட்டாரு, போட்டு சம்மடி அடிக்கிறாரு. இதனால அந்த ஃப்ரெண்டுமே பதிலுக்கு உண்மையாலேயே அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த சண்டை பயங்கரமா சொதப்பிடுது. ஃபர்ஸ்ட் சண்டை நல்லா இருந்தது, ஆனா செகண்ட் சண்டை வேஸ்ட்ன்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கலஞ்சி கிளம்ப பாக்குறாங்க. போன சண்டை மாதிரி இந்த சண்டை இருக்க போறது இல்ல, இந்த சண்டை பயங்கரமா இருக்கும்ன்ற மாதிரி அந்த பையன் பில்டப்லாம் கொடுக்குறான். ஹீரோ கிட்ட வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் இந்த பில்டப் கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்காக தான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த இடத்துக்கு மாசா வந்து இறங்குறாரு. இவர் கூட சண்டை போட போறது யாருன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேங்ல ஒரு பெரியவர் இருந்தார்ல, அவர் கூட தான் சண்டை போடுற மாதிரி பிளான் இருந்திருக்கும். ஆனா அந்த பெரியவர் தான் ஓடி போயிட்டார்ல, அதனால வேற வழி இல்லாம இவரோட ஃப்ரெண்டான தாமஸ் அந்த இடத்துக்கு வர என்ன நம்ம ரெண்டு பேர் சண்டை போடணுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி, ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாவலா பண்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற எல்லா மக்களுக்கும் தெளிவா தெரியுது. ஒழுங்கு மரியாதையா சண்டை போடுங்க, இந்த மாதிரி பாவலாலாம் பண்ணா நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. சின்ன வயசுல எல்லாம் இவங்க கொஞ்சம் உண்மையாலே அடிச்சுப்பாங்க. நம்ம சின்ன வயசுல மாதிரி உண்மையா அடிச்சுக்கலாம், வலிச்சாலும் பரவாயில்ல தாங்கிக்கலாம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே உண்மையாலேயே இந்த இடத்துல அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், மேற்கொண்டு நம்ம உண்மையா சண்டை போட்டுக்கலாம்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ விழுந்து கிடக்குறாரு. நான் மேல இருந்து குதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மேல ஏறி குதிக்கிற மாதிரி வராரு. அப்பதான் செரியன் இதை பாக்குறதுக்காக வருவாரு. இவங்க சூப்பரா பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா செரியன் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வெற்றி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, ஜெயில இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்றது ஹீரோக்கு தெரியாதுல்ல, பயந்த மாதிரி அண்ணனை பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு கிட்ட நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா இந்த சின்ன பொண்ணு கூட படிக்கிற ஒரு பையன் அந்த இடத்துக்கு போயிருப்பான். அவன் நடந்த சண்டையை பத்தி எல்லாம் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். இந்த சின்ன பொண்ணுமே செம்மையா அப்செட் ஆயிடுறா. இந்த செரியன் இந்த வாட்டியும் ஹீரோ கிட்ட தோத்துட்டான்ல, அதனால பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட அண்ணன் இவனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான். அந்த அண்ணன் மூலியமா எப்படியாவது அவங்களை நம்ம வீழ்த்தணும், நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி இவனுமே இந்த இடத்துல பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சித்தப்பா மேல கோவப்பட்டு இருக்காங்க. சித்தப்பா என்ன எதுக்காக கூட்டு போல, அந்த பையெல்லாம் பார்த்திருக்கான், என்ன எதுக்கு கூட்டு போலன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் அண்ணன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் செம்மையா பயந்துடுறாரு.
அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி தான் இவர் பயந்துட்டு இருக்காரு. உண்மை என்னன்னா அண்ணனுக்கு அதை பத்திலாம் தெரியல. நம்மள மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்றது தெரியும். ஆனா ஹீரோ தான் மாட்டி விட்டாருன்றது அண்ணனுக்கு தெரியல. அண்ணனுமே ஒய்ஃப் நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது ப்ராப்ளம் வந்து இறந்து போயிருப்பாங்க. பொண்ணையும் இத்தனை வருஷம் பார்க்க முடியாம அண்ணன் பிரிஞ்சிருந்திருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேலை அண்ணனுக்கு தெரியலன்ற மாதிரி ஹீரோவா நிம்மதியாவறாரு. இப்ப செரியன் இருக்காருல, வெற்றியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோ தான் மாட்டி விட்டாரு அப்படின்றது செரியனுக்கு நல்லா தெரியும். அதை வெற்றி கிட்ட சொல்லான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஐயோ அவன் சொல்லிட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. செரியன் நீ எப்ப வந்தன்ற மாதிரி கேஷுவலா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் கவனிக்காத போது அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத, தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தனாவிட்டா சிரிச்சுட்டு போறான். அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான் வர்கீஸ் ஃபீல் பண்ணார்ல. ஆனா வர்கீஸ்க்கு இப்ப லேடிஸ் ஃபேன் ரொம்ப அதிகமாயிடுறாங்க. அதனால இவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆக்சுவலா இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வெற்றி கிட்ட பேசவே மாட்றா. ஏன்னா அப்பான்னு தெரியும், ஆனா இத்தனை வருஷம் கூட இல்லல்ல, அதனால சரியாவே பேச மாட்றா. இதை நினைச்சு அவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல பொலிட்டீஷியன் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. இவருமே யாரவரையா சிரியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. இப்ப திடீர்னு ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க ஒரு இடத்துல சண்டைலாம் நடத்திட்டு இருக்கீங்கல்ல, அந்த இடத்த சீக்கிரமா காலி பண்ணுங்க. உன் அண்ணனோட மச்சானுங்க தான் அந்த இடத்த வாங்கியிருக்காங்களாம், அது அவங்களோட இடமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நியாயமே கிடையாது, அது புறம்போக்கு இடம் தானே, அந்த இடத்துல நாங்க சண்டை வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்பெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது, சீக்கிரமே அந்த இடத்தை காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியன் அனுப்பி வைக்கிறாரு. இதை நினைச்சு இவர் கொஞ்சம் சோகமா இருக்காரு. ஆசான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து செரியன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். செரியன் என்ன சொல்றான்னா, என்னோட ஆளுங்களையும் சேர்த்துக்கோ, உன் ஆளுங்களும் என் ஆளுங்களும் மோதிக்கிட்டோன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இவர் சொல்லிட்டாரு. நீ மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோ, நீ பண்ண விஷயத்தை பத்தி உன் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரி செரியன் மிரட்டிட்டு இருக்கான். ஐயோ அண்ணன் கிட்ட சொல்லிட்டா பெரிய பிரச்சனை இல்ல, இவன் சொல்றதுக்கே நம்ம ஏத்துக்கலாம்னு முடிவெடுத்துறது. ஆனா அவனோட ஆளுங்க உண்மையா அடிப்பாங்கன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். மச்சான் உண்மையாலாம் அடி வாங்க முடியாதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இல்லடா நம்மளாலையும் சண்டை போட முடியும்ல, நம்மளும் உண்மையிலேயே சண்டை போடுவோன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. வெற்றியோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு 2 அண்ணனுங்க இருப்பாங்க. அந்த அண்ணனுங்க தான் இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. அந்த இடத்த சீக்கிரமா காலி பண்ணுன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்லவே இவங்க 2 பேர் அடிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற யாரோ இவங்க 2 பேரை போட்டு அடிக்கிறாங்க. யாரா அடிக்கிறதுன்னு ஹீரோ திரும்பி பார்த்தா அண்ணன் தான் அடிச்சிட்டு இருக்காரு. தேவையில்லாம என் தம்பியோட பிசினஸ்ல தலையிடாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ணனுமே பயங்கரமா சண்டை போடுறாருல, இவரையே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களை மாதிரி என்னால கோமாளித்தனம்லாம் பண்ண முடியாது, நான்லாம் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணனை இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு அண்ணனை வர சொல்லி கேட்கிற மாதிரி இவங்களே ஒரு டிராமா பண்றாங்க. இந்த பொண்ணுலாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டா, ஆனா பொண்ணு சொன்ன மாதிரி இவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ என் பொண்ணே ஆசைப்படுறாளா, என் பொண்ணு ஆசைப்படுறானா நான் அந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஏத்துக்கிறாரு. சூப்பர், அண்ணனும் வந்துட்டா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவோம், அவன் யாரை கூட்டு வந்தாலும் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. செரியன் எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும்ன்றதுக்காக வேற ஸ்டேட்ல இருந்து எல்லாம் ஆளுங்களை கூட்டு வந்திருக்கான். ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்கன்னா 4-5 பேருமே செம்ம பல்கா இருக்காங்க. இவனுங்க கூட உண்மையிலேயே சண்டை போட்டு எப்படி ஜெயிக்கிறது, ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய நிறைய மேட்ச்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு வெள்ளக்காரன் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறான். இந்த செரியன் தான் வெள்ளக்காரனையும் வர வச்சிருக்கான் போல. அவன் ஆளு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் கூட எப்படி சண்டை போடுறதுன்னு ஹீரோவும் அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோவோட அண்ணன் வெற்றி என்ட்ரியை கொடுக்குறாரு. வெற்றி இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இது எல்லாத்தையும் அந்த பொண்ணுமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவனை அடிச்சு கவுத்திடுறாங்க. இப்ப பொண்ணு ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நியாயமா அண்ணன் தான் நிறைய அடிச்சிருப்பாரு, ஆனா இந்த பொண்ணு ஹீரோவை தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு வெற்றியோட பிறந்த நாளா இருக்கும், ஆனா பொண்ணு பேச மாட்டாங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. செரியன் கூட பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற தாமஸ்க்கு கொஞ்சம் பயம் வருது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த செரியனும் அண்ணன் கிட்டயே பேசிட்டு இருக்கான், ஏதோ தப்பாக போற மாதிரி இருக்கு, நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் செம்ம வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த செரியன் இருக்கான்ல, அவரோட பர்த்டே, நீ போய் இன்னைக்கு கிஃப்ட் தா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு கிட்ட இவனே ஒரு கிஃப்ட தந்து விடுறான். இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் தெரியல. இந்த பொண்ணுமே கிஃப்ட தரதுக்காக வந்துடுறா. இப்ப இவருமே பொண்ணு கிஃப்ட தராளேன்ற மாதிரி சந்தோஷமா வாங்கி ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா வால்டரோட வாட்ச் இருக்கு. ஆக்சுவலா சர்க்கஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அவரோட வாட்சை இவருக்கு தான் தந்திருப்பாரு. இந்த வாட்ச் எப்படி இந்த சின்ன பொண்ணு கிட்ட போச்சு, இந்த சின்ன பொண்ணு கிட்ட இருக்குன்னா தம்பி கிட்ட இருந்ததுக்கு சமம், அப்ப தம்பி தான் நம்மள மாட்டி விட்டதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா தம்பியோட ஃபேஸ் அப்ப பார்க்கல, வாட்சை எடுத்தவன் தான் இதுல இருக்கான்றது தெரிஞ்சிருது. அப்பன்னு பார்த்து தம்பி வேற வராருல, ஓஹோ நீ தான் என்ன அன்னைக்கு மாட்டி விட்டியா அப்படின்ற மாதிரி தம்பி அடிக்கிறதுக்காக வந்துடுறாரு.
தம்பி நல்ல எண்ணத்துல சரியனை தான் மாட்டி விடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அண்ணன் தேவையில்லாம மாட்டி இருப்பாரு. இப்ப ரெண்டு பேருக்குள்ளேயே இந்த இடத்துல சண்டை ஏற்படுது. இப்ப சரியன் இருக்கான்ல, இந்த இடத்துல சண்டை போடாத, ரிங்குல சண்டை போடு, அப்பதான் எல்லாருமே பாப்பாங்க அப்படின்ற மாதிரி வேணும்ட்டு ஏத்தி விடுறான். இதெல்லாம் கேட்ட இந்த அண்ணன் இருக்காருல, ஆமா ரிங்குல உனக்கும் எனக்கும் சண்டை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இந்த கேங்க பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான் பயங்கரமா சண்டை போடுவாரு. அண்ணனுக்கும் ஹீரோக்கும் சண்டை வந்தா அண்ணன் ஈஸியா ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம சாவடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. சரியன் கரெக்டா பிளான் போட்டு இவங்க ரெண்டு பேரும் மோதிக்க வச்சிடறான். இந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஆசா மேலயும் அந்த வால்டர் மேலயும் ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. இப்ப ஆசானும் கூப்பிட்டு பேசுறாரு, உன் தம்பி நீ மாறணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான், நீ அவசரப்பட்டு உன் தம்பி எதுவும் பண்ணிடாத, சமாதானமா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல நான் கண்டிப்பா சண்டை போடுவேன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணுக்கு நடக்கிற விஷயம்லாம் தெரியல. இந்த சின்ன பொண்ணு இன்னமும் சித்தப்பாவான இவர் மேலதான் பாசம் காமிச்சிட்டு இருக்கா. இந்த வெற்றியோட மச்சானங்க இருக்காங்கல்ல, இந்த செரியன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீ அந்த வெற்றிக்கு சப்போர்ட் பண்றது எங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு அந்த வெற்றிக்கு சப்போர்ட் பண்ண போறேன், அந்த வெற்றியை நான் நாய் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனெல்லாம் தூக்கி போட்டுருவேன். என்னைக்குமே நீங்க தான் என்னோட ஆளுங்க, அந்த வெற்றி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். சோ வெற்றியை நல்லா யூஸ் பண்ணி அந்த கேங்க காலி பண்றது தான் இவன் பிளான் போல. இப்ப வெற்றி கிட்ட நல்லா சண்டை போட்டு அவனை அடிச்சு காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணு ஆட்டோல போயிட்டு இருக்கிறத வெற்றி பாக்குறாரு. பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக துரத்திட்டு வந்து ஆட்டோவை நிறுத்திடுறாரு. இப்ப பொண்ணை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தான் உன்னோட அப்பா, என்ன உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலுமே இவர் பேசுறது இவர் நடந்துக்கிறதுலாம் இந்த பொண்ணுக்கு பயத்தை வர வைக்குது. அதனால இந்த பொண்ணு எதுவுமே பேசாம இங்க இருந்து போயிட்டு இருக்கா. தம்பி தான் மனசை மாத்தி வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. தம்பியை போட்டு அடிக்கிற அடியில நம்ம பொண்ணு நம்ம கிட்ட சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஹீரோ இருக்காருல, அண்ணன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்ப டீமை சேர்ந்து எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க செரியன் கூட சண்டை வரும் போதே வேணான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா ஹீரோ பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நீ மட்டும் அண்ணன் கூட சண்டை போட மாட்டியா, இது என்ன போங்கா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க. இப்ப கோவமா பேசினவங்க நம்மளே இந்த இடத்துல சண்டையெல்லாம் நடத்தலாம், அண்ணன் தம்பி பிரச்சனையை அவங்க வேற எங்கேயாவது பாத்துக்கிட்டோன்ற மாதிரி பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணன் மட்டும் இல்ல செரியனும் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த நிமிஷமே இங்க சண்டை நடக்கணும், அந்த சேவியோவை வர சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. சேவியோ வரமாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காருல, அதனால அண்ணன் என்ன பண்றாருன்னா இங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் உடைக்கலாம்னு நினைக்கிறாரு. இதை வச்சுதான் உங்களோட வாழ்வாதாரமே இருக்கு, இதை அண்ணன் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சேவியோ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராரு. சேவியோக்கும் வெற்றிக்கும் சண்டை நடக்க போது போல நம்மளும் பார்க்கலான்ற மாதிரி மக்கள் எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை தான் சண்டைன்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க, ஆனா இன்னைக்கே சண்டை போடணும்ன்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பாரு. அதனால வேற வழி இல்லாம சேவியோ இருக்கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா இவங்க வாழ்வாதாரம் போயிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் அண்ணன் கூட சண்டை போடலான்ற மாதிரி வந்துடுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அண்ணன் தான் பயங்கரமா சண்டை போடுவாரு, தம்பிக்கு நிறைய சொல்லி தந்திருப்பாரு. அதனால தம்பியை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தம்பி எந்திரிக்க முடியாம விழுந்து கிடக்குறாருல, அப்ப அந்த பொண்ணு எந்திரிச்சித்தப்பா எந்திரிச்சித்தப்பா அப்படின்ற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணுக்காக நம்ம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப தடுத்த அண்ணன் கூட சண்டை போடுறாரு. இப்ப அண்ணனை அடிக்கலாம் செய்யறாரு. இதை பாக்குற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படிதான் சேவியோ அடி அடின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே அண்ணனுக்கு ஒரு புடியெல்லாம் போட்டு லாக் பண்ணிடுறாரு. அண்ணனால அந்த புடியில இருந்து தப்பிக்கவே முடியல. அண்ணன் தட்டுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த செரியன் இருக்கான்ல, தட்டிராத, எப்படியாவது ஜெயிச்சிரு எப்படியாவது ஜெயிச்சிருன்ற மாதிரி சொல்றான். ஆனா அண்ணனால சுத்தமா முடியல. ஹீரோ நினைச்சா அண்ணனோட முதுகு தண்டியை உடைச்சிடலாம், ஆனா ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு ஒன்னையும் பிடிக்கும் உன் பொண்ணையும் பிடிக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் விடுறாரு. இதனால அண்ணனோட மனசு மாறிடுது. என்ன அண்ணன் தம்பி சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செரியன் செம்மையா டென்ஷன் ஆயிடலாம். ஏற்கனவே இவங்களை அடிக்கிறதுக்காக செரியன் நிறைய ஆளுங்களெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான். இதெல்லாம் வேலைக்காவது, நீங்க உள்ள போங்கடான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். இப்ப ஆளுங்கெல்லாம் உள்ள புந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த செரியன் நல்லவன் இல்லைன்றது வெற்றிக்கு தெரிஞ்சிருது. இப்ப வெற்றியும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி வந்திருக்க ஆளுங்க எல்லாருக்கூடயும் சண்டை போடுறாங்க. ஆனா வந்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே அடிலாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த கள்ளத்து மணி சந்தோஷமா பாக்குறாரு. என்னப்பா இப்ப நீ சந்தோஷமா இருக்கியான்ற மாதிரி பையன் கேக்குறான். அவருமே இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேரையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏறக்குறைய சாவடிக்கலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க மேல ஒரு பொருள் வந்து விழுது. யாரா இந்த பொருளை போட்டதுன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்கதான் மாசா வால்டர் என்ட்ரியை கொடுக்கிறாரு. வால்டர்ன்ற ரோலை நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கள்ளத்து மணியை ஜெயிச்சு வீல் சேர்ல உட்கார வச்சவரு இந்த வால்டரா தான் இருப்பாரு. இந்த ரோலை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி தான் பண்ணிருப்பாரு. இப்ப மம்முட்டி மாசா இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்கிறாரு. வால்டரே வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.
வால்டர் இந்த இடத்துக்கு வந்ததே நிறைய பேருக்கு தைரியத்தை வர வச்சிருது. வால்டர் சண்டை போட மாட்டாரு, நான் எப்படி சண்டை போடணும்ன்றத சொல்றேன், அதை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரு சொல்ற மூவ வச்சு இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த குரூப் கூட சண்டை போடுறாங்கல்ல, இவரு சின்ன சின்ன விஷயத்த இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கேத்த மாதிரி பயங்கரமா இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு நேரம் இந்த செரியன்னு சண்டையே போட்டுக்க மாட்டான், செரியன்னு டம்மின்ற மாதிரி தான் நம்மளுக்கும் காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப செரியன் இருக்கான்ல, இதுக்கப்புறம் நான் சண்டை போடுற நிலைமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். இப்ப ரிங்குக்குள்ள வந்து ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோவும் செரியனும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. அப்பதான் செரியனும் பயங்கரமா சண்டை போடக்கூடியவன்றது நமக்கு தெரிய வருது. ஹீரோவை போட்டு அடி அடின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா வெளியே இருக்க இந்த வால்டர் இருக்கார்ல, ஹீரோக்கு இப்படி அடி அப்படி அடின்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி ஹீரோவா சண்டை போடுறாரு. அதே மாதிரி வெளியே இருக்க அண்ணனுக்குமே இவர் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி இந்த கேங்க சேர்ந்து எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல ஹீரோ சண்டை போடும் போது ஃப்ரெண்டான தாமஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, எதிர இருக்கவங்களும் மனசு வச்சாதான் நம்ம ஒருத்தருக்கு சோக் ஸ்லாம் போட முடியும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்களுமே சப்போர்ட் பண்ணாதானே ஃபுல் பாடியை தூக்க முடியும், அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்கார்ல, அந்த எதிர இருக்க செரியன் சப்போர்ட் பண்ணாமே அவனை தூக்கிடுறாரு. அவனுக்கு இந்த இடத்துல ஒரு சோக் ஸ்லாம் போடுறாரு. அந்த ஸ்டேஜே உடைஞ்சு விழுந்துருது. சோ இவர் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வால்டர் பசங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கடான்ற மாதிரி வால்டர் சந்தோஷப்படுறாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு வால்டரை தெரியாதுல்ல, அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நான் அடிக்கடி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காசு தருவேன்ல, எனக்கு யார் காசு தருவா, வால்டர் தான் உங்ககிட்ட தர சொல்லி காசே தருவாரு, வால்டர் ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வால்டர் இந்த இடத்துலயும் என்ட்ரியை கொடுக்குறாரு. இந்த பொண்ணை கையில தூக்கிக்கிறாரு. நீ பண்ணது ரொம்ப தப்பு வெற்றி அப்படின்ற மாதிரி வெற்றிக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வெற்றி இவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பார்ல, அதனால அமைதியா இருக்காரு. இப்ப இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஸ்டிக்கர் எடுத்து இவரோட கன்னத்துல ஒட்டி விடுறா. பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டிக்கர் ஒட்டி விடுவா. இப்ப நமக்கும் ஒட்டி விட்டுருக்காளே, நம்மளையும் பிடிக்கும் போல அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. பொண்ணை தாங்கன்ற மாதிரி இவரு தூக்கி வச்சுக்கிறாரு. இப்ப எல்லாமே சந்தோஷமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த பகுதியை க்ளோஸே பண்ணிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு எல்லாருமே சோகமா இருக்காங்க. அப்ப இந்த தாமஸ் இருக்கார்ல, திரும்பி நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு, என் கூட வாங்கன்ற மாதிரி பசங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்ன வழி அப்படின்ற மாதிரி பசங்களுமே இவர் கூட வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேற ஒரு இடத்தை இப்ப பார்த்து வச்சிருக்காங்க போல. இந்த இடத்துல லிஃப்ட் எல்லாம் இருக்கு, வாங்க லிஃப்ட்ல போலான்ற மாதிரி தாமஸ் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. WWFல ஸ்டேஜை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பரா ஸ்டேஜ் இருக்கு, செம்ம அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தோஷமா பாக்குறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.